வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து லைன் ஃபால்ட் அண்ட் கரண்ட் ஓவர்லோட் ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். சரியா? இதில் என்ன இருக்குன்னா, லைன் ஃபால்ட்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போல் அந்த ஒயர்லாம் போகுது பார்த்தீங்களா? அந்த இதை டிரான்ஸ்ஃபார்மர் போல். இப்போ அதில் வந்து அனிமல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் அடிச்சு இறந்து போயிருதுல. அதே மாதிரி இப்போ மழை காலத்துலலாம் ரொம்ப பார்க்க முடியுது. மழை காலத்தில் ஒயர் அங்கங்கே அந்த கீழே விழுது பார்த்தீங்களா? அதனால மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால மக்கள் பல உயிரினங்கள் இறந்து போயிருந்தாங்க. நிறைய உயிரிழப்பு தடுக்கையும் இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இது என்ன பண்ணணும்னா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் கம்பி கீழே விழுந்துன்னா இதுதான் கிரவுண்டு, இது வந்து கம்பி இருந்ததுன்னா பீப் அடிக்கும். பீப் அடித்து இபி ஆஃபீஸ் ஸ்க்ரீனில் வந்து லைன் ஃபால்ட்டு அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னா ஓவர்லோடு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ புது வீடு கிட்ட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பி லைசன்ஸ் ஹோல்டர் இருப்பாங்க. அவங்க சைன் போர்டு கொடுப்பாங்க, வீட்டுக்கு இவ்வளோ கரண்ட் தேவைன்னு கொடுப்பாங்க. அது கொடுத்து வீடு எல்லாம் கட்டி முடிப்பாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அன்றாட தேவைக்காக வாஷிங் மிஷினு, டிவி, ஏசி எல்லாம் வாங்கிட்டே போவோம். அதனால கரண்ட்டு கூட்டிகிட்டே தேவைப்படுறதுனால அதான் ஓவர்லோடுங்காங்க. இப்போ நம்ம வந்து 230 தேவைன்னு ஒரு வோல்ட் கொடுத்துருப்போம். அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓவர்லோடுங்காங்க. இப்போ பி லைசன்ஸ் ஹோல்டர் சொன்னோம்ல, அவங்க வந்து சைன் போட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் வீட்டுக்கு வந்து தேவையான எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடு கட்டி முடிச்சிட்டோம், நம்ம ஏசி அதெல்லாம் வாங்கிட்டே போகிறோமா, அதனால ஓவர்லோடுனா பாருங்க. இது நார்மலாக நம்ம வீடு இப்போ புதுசாக இருக்கும்போது வாங்கின கரண்ட்டு இது வந்து லோடு நார்மல்னு காட்டும். இப்போ இதே ஓவர்லோடுனா நம்ம கொடுத்த ஓவர்லோட தாண்டிக்காம ஏசி 2 மாதம் கழிச்சு நிறைய பொருள் லோடு வந்து ஓவர்லோடுன்னு காட்டும். ஏன்னா நம்ம கொடுத்த லோடோட இது ஓவராக கொடுத்துருக்கோம், அதனால இது ஓவர்லோடுன்னு காட்டும். தேங்க்யூ. வணக்கம். இப்போ நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போனோம்னா, இது வந்து டச் சென்சார் ரோபோட் உள்ள மெத்தட் தான். அது இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் பேட்ரி. இங்கே இருந்தால் கரண்ட் பாஸ் ஆகும். இது பேர் மோட்டார் டிரைவர். இதில் இருந்தால் அந்த மோட்டர்லாம் கரெக்டாக வேலை செய்யணும். இது வந்து டச் சென்சார். கீழே வந்து கியர் மோட்டார்ஸ் இருக்குது. இது மூலமாக தான் இந்த மிஷின் வந்து மூவ் ஆகுது. இப்போ நம்ம இது வந்து சிங்கிள் சேனல் வெஹிக்கிள். இப்போ நம்ம டச் பண்ணோம்னா ஒரே டைரெக்ஷன் தான் போகும். இது வந்து கரண்ட் எப்படி சப்ளை ஆகும்னா, இது வந்து லித்தியம் பேட்டரி. அது ஒரு வாட்டை பாஸ் பண்ணால் இன்னொரு வாட்டை பாஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வேறு டைரெக்ஷன் கிடையாது. சிங்கிள் சேனல்னால நேராக தான் போகும், வேறு எதுவுமே திரும்பாது. வேறு லெஃப்ட்டோ ரைட்டோ வேறு அந்த எந்த திசைக்குமே இது போகாது, ஒரே டைரெக்ஷன் தான் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, கன்வேயர் பெல்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல இது ரொம்பவே யூஸ் ஆகும். அவ்வளோதான். சிங்கிள் டேப் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டை பண்ணிக்கலாமே போதும். அதே மூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எந்த கண்ட்ரோலும் பண்ண வேண்டாம், வேறு எந்த இதுக்குமே பண்ண வேண்டாம். அது டப்புன்னு அவ்வளோ ஒரு வாட்டை ஸ்டாப் பண்ணாலே போதும். அவ்வளோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கியர் மோட்டார் இருக்குது. ஃப்ரண்ட் வீல் கிடையாது, பேக்கில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது வந்து பேக்கப் சுற்றனால கீழே மட்டும் இருப்பாங்க. 2 மோட்டார் இருக்கா, அது மூலமாக இந்த வண்டி மூவ் ஆகும். அவ்வளோதான். இந்த இடத்துல 2 மோட்டார் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து சர்க்கியூட்டு. இது மூலமாக தான் கரண்ட்லாம் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகும். இது வந்து பாஸ் ஆகணுன்னே இது வந்து டச் சென்சார். அது டச் பண்ணுறதுனால மூவ் ஆகும். அதுதான் டைம். இது என்ன யூஸ் ஆகும்னா, இது கன்வே பெல்ட்டுக்கு யூஸ் ஆகும். நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த ஒரே இது பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் யூஸ் ஆகும். அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு ஃபார்மர்ஸ் இருப்பீங்க, விவசாயம். நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் தான். வேறு இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா இதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு எவல்யூஷன் கொண்டு வரலாம். இப்போது நாங்கள் வந்து இந்த கிட்டை வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா, ஹார்வெஸ்டிங் டைம் அப்படின்னாலே நம்ம முதல்ல சீட்லாம் போடணும். சீட் போடுறது, ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பாஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் மேன் பவர் அதிகமாக தேவைப்படும். ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க மேன் பவர் காண்டி. அப்படி இல்லையா, நம்ம சன்லைட் காண்டி, அதுக்காண்டி கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து டிலே ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு டிரான்ஸ்மிட்டர் வச்சுருக்குறோம், இங்கே வந்து ஒரு ரிசீவர் வச்சுருக்குறோம். இது மூலியமாக நாங்கள் வந்து இதை வந்து எங்கள் சிஸ்டம் மூலிமா நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கண்டெய்னரில் ஒரு டிசி மோட்டர் மூலியமாக ஒரு கன்வேயர் கிரைண்டர் வச்சுருக்குறோம். இதில் வந்து தேவையான சீட்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் இதில் போட்டுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இது கீழே ப்ளோவிங் மிஷின்ஸ்க்கான ஒரு பெரிய ராடு வந்து கீழே ஃபிட் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போ தான் மண்ணை வந்து கிழிச்சிட்டு போகிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சீடு வந்து இந்த கிரைண்டர் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கையிலே ஒவ்வொரு சீடாக வந்து உழுதுகிட்டே இருக்கும் கீழே கீழே ஒவ்வொரு சீடாக உலையில என்ன ஆகும், இது நாங்கள் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக இங்கே ரிசீவ் பண்ணி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பெல்ட் வந்து இந்த கன்வேயர் மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுதா, ரொட்டேட் ஆனவுடனே உள்ள சீடு பூரா ரொட்டேட் ஆகும். ஒவ்வொரு சீடாக நாங்கள் ப்ளோ பண்ணுற இடத்துல ஒவ்வொரு இதுலேயும் விழுந்துட்டே இருக்கும். இப்போ இதை வச்சு தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக நான் இது வந்து நான் லாங் டிஸ்டன்ஸை வச்சு பண்ணிக்கலாம் என்னால். எனக்கு வந்து இப்போ இது நான் வந்து ஒரு செட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை நான் ஒரு ஃபார்மில் போய் வச்சிட்டேன். இதுலேருந்து நான் அனுப்புறது மூலியமாக இதை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். இப்போது இந்த இந்த ஏரியாவை வந்து நான் ஒரு செர்டைன் ரேஞ்சுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மூவ் ஆகுதா, இப்போ இது வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து இதனால என்ன நம்மளுக்கு பலன்னா, மேன் பவர் வந்து தேவை கிடையாது. இவங்க இருந்தால் தான், இத்தனை அமௌண்ட் பீப்புள் இருந்தால் தான் நம்மளால் உழணுன்ட்டு அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒன்று. அப்புறம் வந்து அதிகமான வெயிலில் வேலை பார்க்குறது அது ஒன்று கிடையாது. மேன் பவருக்கு நம்ம எப்படியும் இது கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், அதுவும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் இதுதான். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இதனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து வேலை எல்லாம் போகும். இந்தியாவோட பேக் போனே இது ஃபார்மிங் தான், சரியா? அப்போ இதை வந்து நம்ம தேவையான இடத்துல மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மற்ற இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ உனக்கு சட்டேனா உடனே ஆள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுமே தவிர மற்றபடி இதை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரோட்டோடைப் மாடல், அவ்வளோதான். ஹாய் ஒருவன், நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சிலிண்டர் கேஸ் மூலமாக வரும் லீக்கேஜ் மூலமாக ஷார்ட்டேஜ் ஏற்படுது. இந்த ஷார்ட்டேஜ் எப்படி தவிர்க்கணும் அதுக்குள்ளே எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது நான் வச்சுருக்க லைட்டரில் வந்து எல்பிஜி கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு. எல்பிஜி கேஸ்னால் என்னென்னா சிலிண்டருக்குள்ளே இருக்க கேஸ், சிலிண்டருக்குள்ளே கேஸை இதில் ஃபில் பண்ணியிருக்கு. இதை வந்து நீங்கள் சிலிண்டராக கன்சிடர் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் வந்து கேஸ் சென்சார். இதுக்கு பேர் வந்து கேஸ் சென்சார். இப்போது இந்த கேஸ் வந்து இதில் வந்து போனோடனே கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். இதை வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் வீட்டில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி மிஷினை வந்து நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா சிலிண்டர் கேஸ் வந்து லீக் ஆகும் போது அப்படி இந்த சென்சாரில் பரவும். சென்சாரில் பட்டு அப்படி கரண்ட்டு ஃபுல்லாக அப்படி ஷார்ட்டேஜ் ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சிலிண்டர் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கணும். தானாக சிலிண்டர் கேஸ் ஜன்னல் வழியாக ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக கேஸ் உள்ளே படும்போது கரண்ட் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டு ஆஃப் ஆயிரும். கேஸ் ரிலீஸ் ஆகும்போது கரண்ட் வந்துடும். தேங்க்யூ. வணக்கம். இது வந்து டைட்டில் வந்து ரோபோட்டிக் மூவ்மெண்ட் கண்ட்ரோல் டிரான்ஸ்மிட்டர் பை 4 சேனல். 4 சேனல்னால் இதில் வந்து 4 சேனல் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து லித்தியம் பேட்டரி, இதில் வந்து சர்க்யூட் போர்டு, இதில் கீழே வந்து 12 வோல்ட் டிசி மோட்டர் 2 இருக்குது. இதில் 4 சேனல் பட்டன் மாதிரி 4 சேனல் டச் சென்சார் இருக்குது. இப்போ வந்து பேட்டரியிலேருந்து பவர் வந்து சர்க்யூட் யூனிட்டுக்கு போகுது, ஆனால் இன்னும் மோட்டருக்கு போகல. இப்போ வந்து இதில் 4 பட்டன், 4 டச் சென்சார் மாதிரி இருக்குது, 4 சர்க்யூட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா இது ரிவர்ஸ் வரும், செகண்ட் கிளிக் பண்ணோன்னா அது ஃப்ரண்டில் போகும். இப்போ தேர்டை கிளிக் பண்ணோன்னா இந்த சைடு வெயில் வந்து பேக்கில் போகும், ஃபோர்த்தை கிளிக் பண்ணோன்னா ஃப்ரண்டில் போகும். இப்போ ரெண்டையும் கிளிக் பண்ணோன்னா ரொட்டேஷன் மாதிரி ஆகும். தேங்க்யூ. வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டைட்டில் என்னன்னா நைட் ஆட்டோமேஷன். அதாவது நம்ம இப்போ இரவு நேரங்களில் நம்ம ஒரு வாரத்துக்கு வெளியே போக வேண்டியது இருக்கும். நம்ம வேலை விஷயமா ஒரு வாரத்துக்கு வெளியே போயிருக்கோம். அதனால நம்ம வீட்டில் இருக்க முடியாது, லைட் போடுறதுக்கு ஆளும் கிடையாது நம்ம வீட்டில். ஆனால் கண்டிப்பாக லைட் போட்டே ஆகணுங்கிற போது நம்ம
எந்தவித மேன் பவரும் இருக்க முடியாது. அதனால தான் இப்போ மேன் பவர் இல்லாமல் ஒரு எக்ஸ்டர்னல் மேன் பவர் இல்லாமலே நம்ம ஒரு லைட் ஆன் பண்ணக்கூடிய இதை பார்க்க போகிறோம். இந்த கேஜோட டைட்டில் வந்து என்னன்னா நைட் ஆட்டோமேஷன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட் இப்போ சன்லைட் படும்போது லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இப்போ சன்லைட் இல்லாதப்போ அதாவது நைட் டைமில் அந்த நேரத்தில் லைட் ஆனாகவே ஆன் ஆயிரும். அதான் இந்த கேஜெட் ஃபெசிலிட்டிஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான, அதாவது டிசேபிள் பீப்புளுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. எந்தவித எக்ஸ்டர்னல் பவரும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சன்ரைஸோட ரேடியேஷன் வச்சு இது ஆன் ஆகும் ஆஃப் ஆகும். தேங்க்யூ.